கழிவுநீரை முறையாக சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றும் மாநகராட்சியால் நிலத்தடி நீர் பெருமளவு மாசடைந்துள்ளது. ஆயிரத்து 1988 பேரூராட்சியாக இருந்த நாமக்கல் படிப்படியாக தரம் உயர்த்தப்பட்டு இந்த ஆண்டு மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. இந்த மாநகராட்சியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். தினமும் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் சேந்தமங்கலம் சாலையில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தில் சுத்திகரிக்கப்படுகின்றது. 10 மில்லியன் லிட்டர் அளவுக்கு கழிவுநீர் உள்ள நிலையில் இங்கு 5 அல்லது 7 மில்லியன் லிட்டர் அளவுக்கு மட்டுமே நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. எஞ்சிய நீர் அப்படியே அருகில் உள்ள வீசானம், வேட்டாம்பாடி, சீவியாம்பாளையம், தூசூர் உள்ளிட்ட ஏரிகளில் கலந்துவிடப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கு நாமக்கல் மாநகராட்சியை பொறுத்தவரை சில மக்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களே இங்கு வசிக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய கழிவுநீர் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. பல லட்சம் மக்கள் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாமல் குறிப்பாக அங்கு இருக்கின்ற கிணற்று பகுதியில் இருக்கின்ற நீர் கிணற்றினுடைய மேல் பரப்பிலேயே இருக்கிறது. ஆனால் ஒரு செட்டு 1 லிட்டர் தண்ணீரை கூட அங்கு இருக்கின்ற விவசாயிகள் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு கழிவுநீர் தொடர்ந்து சுத்திகரிப்பு செய்யாமல் அனுப்புவதால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. சுற்றுவட்டத்தில் போர் போட்டோம்னா போர்ல தண்ணி அதில் பாதிச்சு வச்சுக்கண்ணா தண்ணி. இதனால வீட்டில் குளிச்சா கூட எங்களுக்கு அந்த பிப்பு மாதிரிலாம் வருது நிறைய பேர்த்துக்கு, பாதிப்பு மாதிரி வருது நிறைய பேர்த்துக்கு. இது ஏகப்பட்ட பாதிப்புண்ணா. இதனால நாங்கள் ஏற்கனவே பிடிஎஃப்ஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்டிமேட் லோன் போட்டு கொடுத்தோம்னா, பஞ்சாயத்து வீசா பஞ்சாயத்து கொடுத்தோம்னா அங்கே பண்ணித்தரேன் இது பண்ணித்தரலைங்கண்ணா. இந்த டிச்சை பாருங்க, இது வரைக்கும் ஒரு 500 குடும்பம் இதில் இருக்குதுண்ணா. இந்த சைடு வீசா பஞ்சாயத்துலேயே வேட்டாம் வரைக்கும் 500 குடும்பம் பாதிக்கப்படுறதுனால கழிவுநீர் நேரடியாக விடப்படுவதால் தண்ணீர் பெருமளவு மாசடைந்து அப்பகுதியில் உள்ள நிலத்தடி நீர், கிணற்று நீர், போர்வெல் நீர் உள்ளிட்ட அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இந்நீரை விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தியதால் விளைநிலங்களும் தன்மை மாறிவிடுகிறது. அந்த தண்ணீரை கால்நடைகள் கூட குடிப்பதில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். 7-8 வருஷமா தான் இந்த தண்ணி. அதுக்கு முன்ன இந்த தண்ணி அற்புதமா இருந்தது, ஆனந்தமா இருந்தது. இந்த வயா டிச்சி கட்டி விட்டு டைரக்டா விட்டனால தான் இந்த தண்ணி மோசமா வருது. அதுக்கு முன்ன விவசாயத்துல அற்புதமான தண்ணி. 3 மாசம் வயல் அடிச்சோம்னா 3 மாசத்துக்கு இந்த தண்ணி தான் பாய்ப்போம். இப்ப பாய்க்கவே முடியாது, எக்காரது முன்னிட்டு பாய்க்கவே முடியாது. இப்ப எதுக்குமே செய்ய முடியாது. பாட்டில் வருது, காலை ஊன முடியாது, கையை ஊன முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தண்ணி நாத்தமான நாத்தம். அது இல்லாத இந்த இந்த வீட்டுல இருந்து டிச்சி தண்ணி எடுக்கிறாங்கல்ல, அவன் தெரியாதனமா கொண்டாந்து விட்டுறான். நாமக்கல்ல இருக்கிற அத்தனை கழிவு நீர்களும் கொசவம்பட்டி ஏரியில் தான் கலக்குது. இங்க இருந்து வீசானம், வேட்டாம்பாடி, சாலப்பாளையம் வழியா தூசூர் ஏரியில போய் கலக்குது. அங்க கலந்து அங்க பாசன பகுதி, அந்த தூசூர் ஏரிங்கிறது ஒரு பாசன நீர்பிடிப்பு பகுதி. அப்போ அதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் அந்த தண்ணியை தான் பயன்படுத்தி விவசாயம் நீண்ட காலமாக, பல நூற்றாண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ துரதிர்ஷ்டவசமாக இந்த கழிவு நீர் போய் கலந்து அந்த பகுதியில் விவசாயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் தேவை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இருக்கு. இது குறித்து மாநகராட்சி ஆணையர் மகேஸ்வரியிடம் கேட்டபோது தாம் தற்போதுதான் பொறுப்பேற்றுள்ளதாகவும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். முதலைப்பட்டி பகுதியில் புதிய சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அது பயன்பாட்டிற்கு வரும்போது மாநகராட்சியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் முழுமையாக சுத்திகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக நாமக்கல் செய்தியாளர் எம். துரைசாமி.